கூடாது. தேவர்களும் அவனை கைவிட்டு விடுவர். அவன் ஆராதிக்கும் தெய்வங்களும் அவனிடமிருந்து ஒதுங்கிவிடும். இது எங்கும் காணப்படும் உண்மையான நிலை. அண்ணா, உங்களுக்கு புத்தி கூற நான் வரவில்லை. நம்முடைய வம்சத்துக்கு ஏற்பட இருக்கும் அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறேன். அன்றைய தினம் நான் என்ன கூறினேனோ அதையே இப்போதும் சொல்கிறேன். தங்கள் அந்தப்புரத்தில் இல்லாத பெண்களா? அவர்களிடம் தாங்கள் பெறாத இன்பம் இருக்கிறதா? தங்கள் அந்தஸ்துக்கும் பெருமைக்கும் ஏற்றதல்லவே தாங்கள் செய்த காரியம். அப்படியும் அவள் அரக்ககுல மங்கை அல்ல. சத்திரிய பெண்ணிடம் தாங்கள் இவ்வாறு மோகம் கொள்ளலாமா? சீதை கன்னிப்பெண்ணாக இருந்தால் அதை பற்றி கேள்வியே இல்லை. அவளோ மணமானவள். பிறன் மனைவியை சீப்பதை போன்ற பாவம் வேறு எதுவும் சொல்லப்படவில்லை. அண்ணா, இதுவரை தங்களை எதிர்த்து பேச எவராவது முயன்றிருக்கிறார்களா? இந்த இலங்கையில் எவராவது அந்நியர் நுழைந்திருக்கிறார்களா? தாங்கள் சீதையை தூக்கி வந்த பிறகு லங்கையில் ஒரு குரங்கு நுழைந்து அளவற்ற அட்டகாசத்தை செய்துள்ளது. நம் வீரமைந்தன் அக்ஷனை பலி வாங்கியது. மந்திரி குமாரர்கள் 7 ஜம்புமாலி, பஞ்ச சேனாதிபதிகள் ஆகியோரை அந்த குரங்கு, அதுவும் தனியாக வந்த குரங்கு கொன்றிருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது.